அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 17ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி பல்வேறு தலைப்புல நம்ம வழங்க போறோம். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் சரியா சிறப்பான முறையில நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய அந்த சப்ஜெக்டுடன் தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இதான் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு சமீப காலங்களில் எப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நோட்ஸ் வந்து சிறப்பான முறையை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நடுவுல நிறைய போனஸ் கேள்விகள் கேட்டு இருக்கிறோம். இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் மிஸ் பண்ணா கூட முந்தைய வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்க. அப்பதான் சில கண்டினியூட்டி எல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட அந்த புதிய வகுப்புகள் அடுத்த ஆனுவல் பிளானரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு புதிய வகுப்புகள் காஞ்சிபுரத்துல சிறப்பான முறையில போயிட்டு இருக்குது. அதனைத் தொடர்ந்து வேலூர், தாம்பரம் மற்றும் சென்னையில புதிய வகுப்புகள் வரும் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் தொடங்க போறாங்க. இந்த வருஷமே சீக்கிரமா வேலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பயிற்சி வகுப்புல சீக்கிரமா சேர்ந்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இன்னும் ஒரு நிறைய பேர் நினைக்கலாம் 7 மாதங்கள் 8 மாதங்கள் இருக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். போட்டித் தேர்வு ஆரம்பத்திலே யார் தயாராகிறாங்களோ அவங்க தான் ஈஸியா போட்டித் தேர்வு ஜெயிக்க முடியும். அதனால ஆர்வம் உள்ளவங்க சீக்கிரமா அந்த வகுப்புல சேர்ந்து பயனடைங்கள். இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டிப்பா ஒரு அரசு வேலையை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி சில மாணவர்கள் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, தினம் ஒரு பழமொழி சொல்லுங்க சார். நம்ம ஸ்டார்டிங்ல முன்னாடி சொல்லியிருந்தோம்ல அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்றைய தினத்துல இருந்து தினம் ஒரு பழமொழி அல்லது ஒரு பொன்மொழி அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளை பார்க்கலாம். சரிங்களா? அன்ற வகையில இன்றைய தினத்திற்கான அந்த சிறப்பு பழமொழி நம்ம ஏற்கனவே சொன்னதுல இருந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் பழமொழி சரிங்களா? கள்ள கண்டா நாய காணம், நாய கண்டா கள்ள காணம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது கையில கல் இருந்தா நாயை பார்க்க முடியல, நாயை நம்ம பார்க்கும்போது கையில கல்லு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம தவறா புரிஞ்சிருப்போம். சரிங்களா? அந்த பழமொழிக்கான நிஜமான அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும் சொல்லுவாங்க. அதாவது இந்த கல் அப்படிங்கிறதுங்க சிற்பம், இந்த கல் சிற்பத்தை குறிக்கிறது. இப்ப இந்து தெய்வங்கள் அவங்கள அப்படிலாம் பார்க்கும்போது அந்த கல் சிற்பம் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? அதுல அத வெறும் கல்லாக பார்த்தா அதுல நாயகன் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதாவது நாயகன் அப்படிங்கிறது கடவுளை குறிக்கும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? கல்லா பார்த்தா, கல்லா மட்டும் நினைச்சதை பார்த்தா அதில் நாயகனை காணோம். சரியா? அதாவது கடவுள் அதுல இருக்க மாட்டாங்க, நம்ம கடவுள் இருப்பதை உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிற்பத்தை நம்ம வந்துட்டு நாயகனாக அதாவது கடவுளாக பார்க்கும்போது அது நமக்கு எதா தெரியாது, கல்லா தெரியாது. அதான் சொல்லியிருப்பாங்க, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணும். அதான் இதுக்கு உண்மையான அர்த்தம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுவே நிறைய பழமொழிகள் தொடர்ந்து வரப்போகுது, பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 17ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. வழக்கம் போல நவம்பர் 17ஆம் தேதிக்குரிய சில முக்கிய தினங்கள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோமா. ஃபர்ஸ்ட் சர்வதேச மாணவர் தினம். சர்வதேச மாணவர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் நாள் நவம்பர் 17ஆம் தேதி. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தினம் இருக்குது, லாலா லஜபதி ராய் அவர்களின் நினைவு தினம் நவம்பர் 17ஆம் தேதி. அதே மாதிரி உலக குறை பிரசவ குழந்தைகள் தினம். இந்த 3 தினங்களும் கடைபிடிக்கப்படும் நாள் என்னைக்குமா? நவம்பர் 17ஆம் தேதி. அதாவது இந்த தினங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நிறைய இருக்குது, 365 நாள். சரிங்களா? அதுல தினமும் பாத்தீங்கன்னா 1 or 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரே நேரத்துல படிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இப்படி செய்தியில படிக்கும்போது அந்த நடப்பு அந்த அன்னைக்கு சரி அந்த தினத்திற்கான அந்த முக்கிய தினங்கள் படிக்கணும். அதோட பின்னணியும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எது ரொம்ப முக்கியமான தினமோ அந்த தினத்திற்கான காரணம் என்ன, அதற்கான அமைப்பு என்ன, அது தொடர்பாக ஏதாச்சும் திட்டங்கள் இருக்குதா, எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவை நீங்க சூப்பரா ஒரே பாயிண்ட்ல கவர் பண்ண முடியும். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு முக்கியமான செய்தி. இதுல ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு நடப்பு செய்திகளை ஒரு சூப்பரான செய்திகள் ஒரு 2-3 விஷயங்கள் கிடைச்சிருக்குது. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் தேர்வுக்காகவே கிடைச்ச சில பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். சில இப்போ குரூப் 2 நம்ம எழுதிட்டு சில குரூப் 2 குரூப் 1 பிரிலிம்ஸ் எழுதிட்டு அடுத்து மெயின்ஸுக்காக காத்துட்டு இருக்க மாணவர்களுக்காக ஒரு சில முக்கியமான செய்தி இன்னைக்கு செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. மிஸ் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? பாருங்க. பிரிலிம்ஸும் கேட்பாங்க எந்த ஆண்டு அப்படிங்கிற சிம்பிளா கேட்டுட்டு போகலாம். மெயின்ஸ் வரும்போது அதோட மொத்த டீடைலும் கேட்கலாம். என்ன செய்தின்னு சொல்லி பாருங்க. என்ம அல்லது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள். ஏற்கனவே இந்த தனிநபரின்
அந்த தரவுகள் அந்த டிஜிட்டலைஸ் அந்த டேட்டா எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இயற்றப்பட்ட வருஷம் 2023. அது தொடர்பான விதிமுறைகள் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்குது 2025 அந்த ஆண்டில். ஓகேவா? பாருங்க, எண்ம அல்லது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் 2025 தற்போது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சரிங்க, ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. தங்களது குடிமக்கள் அல்லது தனிநபர்கள் தங்களது தரவுகளை டேட்டாக்களை குடிமக்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் அந்த தரவுகள் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த விதிமுறைகள் வழிவகை செய்கின்றன. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா. நம்மளோட டேட்டா எல்லாமே நம்மளை மீறி வேற யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது. அதற்கான விதிமுறைகள் தான் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான சட்டம் இயற்றப்பட்டது 2023. விதிமுறைகள் தற்போது 2025 வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விதிமுறைகள் அடுத்த 12 முதல் 18 மாத காலத்தில் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு அந்த 18 மாதங்களுக்கு பிறகு முழுமையாக இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியாமா? அடுத்து இதை நம்ம யாருன்னு சொன்ன முக்கியமான பாயிண்ட் பாருங்க. 2023 ஆண்டின் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் முழுமையாக அமலுக்கு வரும் விதமாக அந்த சட்ட விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அப்ப சட்டம் எப்ப இயற்றப்படுமா? 2023 ஆண்டு. விதிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது 2025. இந்த விதிமுறைகள் அடுத்த 12 இருந்து 18 மாசம், அதாவது ஒரு வருஷத்திலிருந்து 1.5 வருஷத்துக்குள்ள முழுமையாக அந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும். இந்த சட்டமும் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரி. இப்ப இந்த விதிமுறைகளை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த புதிய சட்ட விதிமுறைகளின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற பாருங்க. கொஞ்சம் பாயிண்டா நிறைய போன மாதிரி இருக்கும், பக்கமா போன மாதிரி இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், இது மெயின்ஸ் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸ். இது கவனமா இருக்கும். சரியா? சாலிடா சொல்லலாம், இது கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, பாருங்க, விதிமுறைகளின் சிறப்பு அம்சங்கள். ஃபர்ஸ்ட், ஒருவரின் அதாவது தனிநபரின் தனிப்பட்ட தரவுகள் எதற்காக திரட்டப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து வெளிப்படையாக விளக்கி, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? விளக்கி அதற்கு சம்பந்தப்பட்ட நபரிடம் இருந்து எளிமையான முறையில் ஒப்புதல் பெறுவதற்கான நோட்டீஸை தரவு நிர்வாக பொறுப்பாளர்கள், சரிங்களா, அதாவது யாரு? Facebook, ஓகேவா? பாருங்க, Facebook, அடுத்து கூகுள், முக்கியமான விளையாட்டு செய்திகள், சரியா, செயலிகள், இந்த மாதிரி நிறுவனங்கள் கரெக்டா என்ன செய்யணும், எதுக்கு உங்களுடைய அந்த டேட்டா எல்லாமே நம்ம கலெக்ட் பண்றோம், எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி தனிநபர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிளைமர், சரிங்களா, நோட்டு, சரி, ஏதாச்சும் குறிப்பு எதன்னு போட்டு பக்கமா நமக்கு புரியாத இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருப்போம். பாத்தீங்களா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம செல்போன்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி, சரியா, எஸ் நோ நிறைய இருக்கும். நம்ம எதுவுமே படிச்சு பார்க்க மாட்டோம். என்ன செய்வோம்? எஸ் நம்பிக்கிட்டே இருப்போம். அப்பதான் அந்த ஆப் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி எல்லாம் உங்களை ஏமாத்துற மாதிரி இல்லாம, ஓகேவா? இப்போ அதே மாதிரி சில விளம்பரங்கள்லாம் படுத்துவாங்களே, கண்டிஷன்ஸ் அப்ளை, அந்த மாதிரி எல்லாம் உங்களை மறைமுகமா உங்களை ஏமாத்தாம வெளிப்படையாக இதுக்குதான் உங்க டேட்டாவை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி உங்க பெர்மிஷனை வாங்கிட்டு தான், சரியான விளக்கம் கொடுத்துட்டு தான் இந்த உங்களோட டேட்டா எல்லாமே பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இது தவிர இப்போ ஏதாச்சும் ஒரு பொருட்காட்சி போவோம் பாத்தீங்களா, ஒரு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி போவோம். சரிங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது உங்க செல்போன் நம்பர் கொடுங்க, பரிசு தொகை உங்களுக்கு விழும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, குழுக்கள் முறையில உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்பர் கொடுப்போம். சரிங்களா, குழுக்கள் முறையில ஏதோ ஒண்ணு, ஒரு சரோஜா தேவி பயன்படுத்தியா சோப்பு டப்பா அப்படிமா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஆனா அங்க வாங்குற மேக்சிமம் அந்த நம்பர்ஸ் எல்லாமே வேற எங்கேயோ அந்த நம்பர்ஸ் வந்து விற்பனை செய்யப்படும். ஒரு நம்பர் ₹1 அப்படிங்கிற மாதிரி டெய்லி 1000 நம்பர் அப்படின்னா 10 நாளைக்கு அந்த எக்ஸிபிஷன் நடக்கும். அசால்ட்டா சமாளிச்சுட்டு போயிருவாங்க. 10,000 ரூபாய் அந்த செல்போன் நம்பர் சும்மா ஷேர் பண்றதுக்கு மட்டுமே. அந்த நம்பர் வேற எங்கேயோ போகும், அங்க இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு சரியா 50 லட்சம் பரிசொகை விழுந்துள்ளது, இந்த பரிசொகை உங்களுக்கு வேணும் கிடைக்கணும் அப்படின்னா சேவை கட்டணமாக ஜஸ்ட் 5000 ரூபாய் கட்டினா போதும். இதை பத்தி சரியா விழிப்புணர்வு இல்லாதவங்க நினைப்பாங்க, 50 லட்சம் ரூபாய் கிடைக்கிற இடத்துல வெறும் ஒரு 5000 ரூபாய் கட்டினா என்ன, சரியா, வந்தா 50,000 ரூபாய், போனா 5000 ரூபாய், கிடைச்சா 50 லட்சம், போனா 5000 ரூபாய் அப்படிங்கிற நினைச்சு சில பேர் 5000 ரூபாய் கட்டுவாங்க. இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துவாங்க. இப்படி ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா, அடுத்து இரண்டாவது, தனிநபர் ஒருவரின் தரவு கசிந்தால், சரிங்களா, அது குறித்து அந்த நபருக்கு தரவு நிர்வாக பொறுப்பாளர்கள் முறைப்படி எளிமையான மொழியில், சரி, அவங்களுக்கு பயங்கரமான அட்வான்ஸ் லாங்குவேஜ்ல, சரிங்களா, அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்க கூடாது, அவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான மொழியில் தெரியப்படுத்த வேண்டும். அந்த தரவு கசிவு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள்
உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டியவரின் விவரங்களும் தெரிவிக்கப்பட வேண்டும். சார் நம்ம டேட்டா வந்து எங்கேயாச்சும் லீக் ஆச்சு அப்படின்னா அது ஏன் டேட்டா லீக் ஆச்சுது சரிங்களா, அதுல அந்த டேட்டா ஃபியூச்சர்ல லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிப்பதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலரும் இருக்க வேண்டும். அவங்களை ஈஸியா தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து இந்த தரவுகளை கையாள்வது தொடர்பான சந்தேகங்கள் குறித்து தனிநபர்கள் கேள்வி எழுப்புவதில் உதவ தரவு பாதுகாப்பு அதிகாரி அல்லது பிரத்யேக அதிகாரியை தொடர்பு கொள்வதற்கான விவரத்தை தரவு நிர்வாக பொறுப்பாளர்கள் தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும். யாரை கான்டாக்ட் பண்ணணும் சரிங்களா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட்லாம் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுவோம், ஏதோ பிரச்சனை ஃபண்டு நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணணும் சரிங்களா, ரிட்டர்ன் போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுல பயங்கரமா தலைவலி வந்துடும். யாரை கான்டாக்ட் பண்றதுக்கு சரியா தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிமா சொல்லியிருக்காங்க இந்த தரவுகள் தொடர்பாக சரிங்களா. அதுக்கு சரியான ஒரு ஆபீசர் இருக்கணும், அவங்களை ஈஸியா கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், சரி சுத்த விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 90 நாட்களில் பதில். ஓகேவா? தங்களை பற்றிய தரவுகளை தனிநபர்கள் அணுகுதல், பிழைகளை திருத்துதல், புதுப்பித்தல் அல்லது அழிக்கும் உரிமை டெலிட் பண்றது. ஓகேவா? அந்த உரிமையை தங்கள் சார்பாக பயன்படுத்த மற்றொருவரை தனிநபர்கள் நியமித்தல் போன்ற கோரிக்கைகளுக்கு அதிகபட்சமாக 90 நாட்களுக்குள் தரவு நிர்வாக பொறுப்பாளர்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். 90 days. ஓகேவா? அடுத்ததாக தரவு பாதுகாப்பு வாரியம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கீ வேர்டுமா. ஓகேவா? தரவு பாதுகாப்பு வாரியம் இணைய வழியில் பிரத்யேக தளம், கைபேசி செயலி மூலம் தங்கள் தரவுகள் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் வழங்கவும், அந்த புகார்கள் மீதான நடவடிக்கை எந்த கட்டத்தில் சரி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம், அந்த கம்ப்ளைண்ட் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது ஓகேவா, எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை பின்தொடர உதவும் வகையிலும் முழுமையான எண்ம நிறுவனமாக தரவு பாதுகாப்பு வாரியம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த புகார்கள் தொடர்பான முடிவுகளுக்கு எதிராக தொலைத்தொடர்பு சச்சரவுக்கான தீர்வு மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் அதான் DTSJD சொல்றாங்க, மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்விமா, இந்தியாவில் தொலைத்தொடர்பு அந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் என்ன அப்படிங்கறத பதில் சொல்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப IRDA சொல்லுவாங்களா, IRDA இந்தியாவில் காப்பீடு துறைக்கான சில இன்சூரன்ஸுக்கான தலைமை அமைப்பு, அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷனுக்கு சொல்லி தனியா ஒரு தலைமை அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பின் பெயர் என்ன? இந்த இடத்துல போனஸ் கேள்வியா மறக்காம பதில்களை சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. இந்த விதிமுறைகள் மூலம் தங்களது தரவுகளை பயன்படுத்துவதற்கான ஒப்புதலை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் தனிநபர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு டேட்டாவை பயன்படுத்துறது சரி, யாரு பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்த வேண்டும், ஒருவேளை நம்ம டேட்டா லீக் ஆச்சுன்னா அதுல என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்குது, எல்லா தகவல்களும் யாருக்கு தெரியணும், தனிநபர்களுக்கு, இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்கு தான் இந்த விதிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, விளம்பரம் அல்லது மோசடி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் அழைப்புகளை, அதான் சொன்னல 50 லட்சம் உங்களுக்கு பரிசுகை விழுந்துள்ளது சரிங்களா, 5000 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டுங்க சரி, சேவை கட்டணமாக அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விளம்பரம் அல்லது மோசடி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் அழைப்புகளை பொதுமக்கள் தவிர்க்கவும், எந்த ஒரு எண்ண வழியிலும் டிஜிட்டல் வழியிலும் அவர்களின் தனிநபர் தரவு, காணொளி மற்றும் குரல் பதிவை அனுமதியின்றி பெறுவதை தடுக்கவும் இந்த விதிமுறைகள் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இது கண்டிப்பா செய்யறாங்க அப்படி சொன்னாலே 1000 பிரச்சனை இருக்கும். எதிர்பார்க்கப்படுகிறது என்ன கொஸ்டினே தெரியல, பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆப், இந்த ட்ரூ காலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்பாங்க, உங்க மெசேஜ், உங்க கால், உங்க போட்டோஸ், கேலரி எல்லாத்தையும் நாங்க பாக்குறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாத்தீங்களா? அது தெரியாது நமக்கு, நம்ம எஸ்ன்னு பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில நம்ம எல்லா டேட்டாவும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? மொத்தத்துல இன்டைரக்டா பொதுமக்களை ஏமாத்தக்கூடாது, உங்களோட தனிநபர் தரவுகளை நீங்க வந்துட்டு எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு பெர்மிஷன் அதாவது முழுச விளக்கம் சொல்லாம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து, தனிநபர் தரவு கசிவின் தன்மையை பொறுத்து அதற்கு தரவு பாதுகாப்பு வாரியம் அபராதம் வசூலிக்கவும் இந்த விதிமுறைகள் வழிகொள்கின்றன சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து, சட்ட நடவடிக்கை என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. தனிநபரின் அனுமதி இல்லாமல் அவரின் கைபேசி எண், சரியா, கைபேசி மொபைல் நம்பர் கசிந்து தேவையற்ற அழைப்புகள் வந்தால் அந்த எண்ணை எந்த நிறுவனம் கசிய விட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி அது குறித்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இந்திய விதிமுறைகள் உதவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம ஏற்கனவே சொல்ல, எக்ஸிபிஷன் போவோம், எங்கேயாச்சும் ஒரு நம்பரை கேட்பாங்க, செல்போன் நம்பர் மட்டும் கொடுங்க சார் பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சும்மா ஒரு என்கொயரிக்கு ஒரு ஏதோ ஷாப்பிங் மால்ல ஏதோ ஒன்று போயிட்டு வந்து ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ் ஏதோ விசாரிக்கும் போது கூட நம்ம நம்பரை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் வேற எங்க வச்சோ தேவையில்லாம நிறைய ஷேர் பண்ணிடுறாங்க. அங்க இருந்தா நமக்கு தெரியுது இந்த மாதிரி
கால்லாம் வரும். சரிங்களா? பஜாஜ் அந்த லோன்ல இருந்து கேட்கிறோம், சரியா? டிவிஎஸ் 50 லோன்ல இருந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த லோன் கடன் வாங்குறீங்களா, வட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய தேவையில்லாம கால் வரும். நம்ம நம்பரை கொடுக்காமலே அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செல்போன் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புதிய விதிமுறைகள் சொல்லிக்கிறாங்க. அடுத்து, நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துதல். ஏதேனும் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துதல். ஏதேனும் குற்றம் நிகழ்ந்தால் அதற்கு எதிரான விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற சூழல்களில் பொதுமக்களுக்கு உள்ள உரிமையை இந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்துகின்றன. முக்கியமான பாயிண்ட் நம்பர் 10. இன்னொரு வாட்டி ரீட் பண்ணி நல்லா பாருங்க. சரிங்களா? அடுத்து, 3 ஆண்டுகள் பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன அப்படின்னு பாருங்க. பயனராக உள்ள, சரிங்களா, ஏதோ ஒரு பயனராக உள்ள தனிநபர்கள் தங்கள் கணக்கை, தங்களுடைய அக்கௌண்ட், சரிங்களா, இந்த ஜிமெயில் அக்கௌண்டா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு தங்களுடைய கணக்கை 3 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்தால் அவர்களின் தனிப்பட்ட தரவை இணையவழி வர்த்தக நிறுவனங்கள், இணையவழி விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் என்ன செய்யக்கூடாது, அது என்ன செய்ய வேண்டும், அளிக்க வேண்டும் என்று விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம், 3 வருஷமா சரியா அதை யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிடணும், சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப்போ, பேஸ்புக்கோ, ட்விட்டரோ, எக்ஸோ, இன்ஸ்டாகிராமோ என்ன செய்யணும், நம்மளுடைய அக்கௌண்ட அவங்களே டெலிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 3 ஆண்டுகள். கவனமா இருங்க. சரியாமா? சூப்பரான தகவல். ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம படிச்சுக்கலாம், போட்டி தேர்வுகளுக்கும் தயாரிக்கலாம். இதுதான் தொலைத்தொடர்பு தொடர்பான இந்த தனிநபர் டேட்டா தொடர்பான முக்கியமான விதிமுறைகள். கவனமா இருங்க. சட்டம் 2023 விதிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது 2025. அடுத்த 12 அல்லது 18 மாதங்களில் இந்த விதிமுறைகள் முழுமையாக அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? இந்த திட்டங்கள் இறுதியாக ஒரு தினம் ஒரு திட்டம் இருக்குது. எனக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்புடைய ஒரு செய்தி. அந்த செய்தியில இந்திய அரசினால் பயன்படுத்தப்படும், அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சில திட்டங்கள் குறித்து ஐநாவின் ஒரு முக்கிய அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எந்த ஒரு செய்தி அரசாங்கத்தின் மூலமாக விளம்பரப்படுத்தப்படுகிறதோ அது நல்லா படிக்கணும். சரிங்களா? தமிழ்நாடு அரசோ மத்திய அரசா இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்கீம், அது தமிழ்நாடு அரசு இருக்கலாம், மத்திய அரசு இருக்கலாம், ஏதோ ஒரு திட்டத்தை பத்தி ரொம்ப கிளியரா ஏதாச்சும் மென்ஷன் பண்ணாங்கன்னா அதையும் பிடிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும். போட்டி தேர்வுல அடிக்கடி அதை கேட்பாங்க. சரியா? பாருங்க, சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. இந்த பாயிண்ட் அதான் நான் சொன்னல, மெயின்ஸுக்கு தேவையான ஒரு நோட்ஸ் இன்னைக்கு கிடைச்சு சொன்னல. ஏற்கனவே பார்த்தது தனிநபர்களின் தரவுகள் பாதுகாப்பு விதிமுறைகள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய, சரி, அந்த சோஷியல் இன்க்ளூஷன் அப்படி சொல்லுவாங்கல்ல, சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. சும்மா ஜிடிபி growth rate அப்படியே போயிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. சாதாரண கிராம மக்கள், சரி, சாதாரண மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வளர்ச்சி அடைந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு இருந்தாதான் சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளர்ச்சி இந்தியா ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க. எதை உதாரணமா வச்சுட்டு எந்த அதிகாரி சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். சமூக உள்ளடக்கத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து, ஜஸ்ட் எக்கனாமிக் growth rate மட்டும், ஜிடிபி மட்டும் போகாம சமூக உள்ளடக்கம், சொசைட்டியும் முன்னேறிட்டே இருக்கணும். அப்படி இரண்டையும் உள்ளடக்கி சமூக உள்ளடக்கத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக யார் சொல்லிருக்கிறாங்க, நம்முடைய இந்தியா திகழ்கிறது என ஐநாவின், சரியா, ஐநா மேம்பாட்டு திட்ட செயல் அதிகாரி காலியாங் ஜூ தெரிவித்துள்ளார். சரி, சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் ஒரு முக்கியமான நபர், ஐநாவின் மேம்பாட்டு திட்ட செயல் அதிகாரி. அவருடைய பேரு காலியாங் ஜூ. அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா ஜஸ்ட் எக்கனாமிக் growth rate மட்டும் நல்லா போயிட்டே இருக்கல, ஓகேவா, சமூக உள்ளடக்கத்தையும் சேர்த்து பொருளாதார வளர்ச்சியும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு இது. என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, சமூக உள்ளடக்கத்தின் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு அல்லது நம்முடைய தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு உதாரணமா சில திட்டங்களை சொல்லலாம். அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க, குறிப்பிட்ட முக்கிய திட்டங்கள். சரிங்களா? இந்த காலியாங் அவர்கள் என்னென்ன திட்டங்களை குறிப்பிட்டு இந்தியா சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிடுறேன். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், NREGA. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். எந்த வருஷம்? 2005ஆம் ஆண்டு. சரிங்களா? ஓகேவா? அதுக்கப்புறம் NREGA என்பது ஸ்கீமாக, திட்டமாக, NREGA ஆக மாறியது. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், தேசிய ஊரக வேலை உறுதி
திட்டமாக மாறியது 2006ஆம் ஆண்டு. ஓகேவா? அதனை தொடர்ந்து 2009ஆம் ஆண்டில் சரிங்களா அந்த ஸ்கீம்ல என்ன பேர் சேர்க்கிறாங்க? மகாத்மா காந்தி. சரியா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், MGNREGS அப்படிங்கிற பேரு எப்ப வைக்கிறாங்க? 2009. சரிங்களா? இந்த திட்டம் தான் சூப்பரா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க முதல் திட்டமாக. சரிங்களா? இதுதான் சமூக உள்ளடத்திற்கு முக்கியமான ஒரு காரணமான திட்டம் அப்படி சொல்லிக்கிறாங்க. கவனமா இருங்க. அதான் வேற ஒண்ணும் கிடையாது, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதான் என்ன திட்டம்? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டம். சரிங்களா? அடுத்து இன்னொரு ஸ்கீம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டெய்லி சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஆயுஷ்மான் பாரத் திட்டம். சரி, உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லுவாங்க. சரி, உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். அதுக்கு தான் வச்ச பேர் என்ன சொல்லுவாங்க? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதான் கரெக்டான பேரு. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்று அழைக்கப்படும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்திய குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் ஒரு திட்டம். சரியா? தொடங்கப்பட்டது எப்பமா ஞாபகம் இருக்கா? முக்கியமானது செப்டம்பர் 23, 2018 தொடங்கி இருப்பாங்க. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் MS டோனி, மகேந்திர சிங் டோனியோட ஊரு. எந்த ஊரு? ராஞ்சி. சரியா? ராஞ்சியில தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் கரெக்டா சந்தா தொகையை சரியா பே பண்றாங்களோ அந்த குடும்பத்தினருக்கு ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சந்தா தொகை செலுத்தின மட்டும் தான். ஓகேவா? சரி, அப்படி வேலைவாய்ப்புக்கான உறுதியளிப்பு திட்டம், நம்ம சுகாதாரத்திற்கான ஒரு சூப்பரான திட்டம் போன்ற முன்னெடுப்புகள் மூலம் சமூக பாதுகாப்புடன் கூடிய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது யாரு? நம்முடைய இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காலியாங் அவர்கள். அடுத்து பாருங்க, அடுத்த வேற என்னென்ன திட்டங்கள் சொல்லிருக்கா அப்படின்னா, ஜன்தன் திட்டம். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோமா? ஜன்தன் எப்ப தொடங்கினாமா? ஜன்தன் திட்டம் 2014ஆம் ஆண்டு. சரியா? பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கிடைக்கும் எல்லா நிதி உதவிகளும் சரிங்களா எதன் மூலம் சம்பந்தப்பட்ட அந்த தனிநபர்களின் அந்த திட்டத்திற்கான பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும் அந்த திட்டத்தின் பேரு ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம். எப்ப தொடங்கினாமா? 2014ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து முக்கியமா யாருக்காக தொடங்கப்படும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், ஓகேவா, பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. ஓகேவா? இப்ப ஒரு குடும்பத்துல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பெண்கள் முதியோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் நிதி உதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் அவங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்க்கோ சரிங்களா ஒரு ரேஷன் கிடைக்கும் அல்லது பஞ்சாயத்து போர்டுக்கோ போக மாட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோ வீட்டுல இருக்க யாரோ ஒரு ஆண்கள் என்ன செய்வாங்க? அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த காசு எங்க வந்து சேராது? முழுசா வீட்டுக்கு வந்து சேராது. சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அல்லது சம்பந்தப்பட்ட முதியோர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ முழுசா கை போய் கிடைக்காது. சரிங்களா? எங்க போகும்? மறைமுகமா மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். சரிங்களா? இதெல்லாம் தடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட பயனாளர்களின் வங்கி கணக்கு நேரடியாக அந்த பணம் வந்து சேரணும். அதற்காக தான் இது தொடங்கப்பட்டது ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம். சரிங்களா? அது ஒண்ணு. அடுத்து என்ன பார்த்திருக்கிறோம்? ஆதார். இந்தியாவில் ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பமா? ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆதார் சட்டம் நிறைவேற்றப்பட்டது 2016. ஆதார் சட்டம் 2016 படி எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? UIDAI. சரியா? ஆதார் அமைப்பை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சரி, அந்த உதய் அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கம்மா. அந்த ஆதார் அடுத்து கைபேசி மற்றும் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை UPI, சரி, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஓகேவா, ஆகிய முன்னெடுப்புகள் லட்சக்கணக்கான மக்களின் வங்கி கணக்குகளுக்கு வெளிப்படையான முறையில் நேரடி பண பரிமாற்றத்திற்கு வித்திட்டுள்ளன. ஒரு அரசின் நலத்திட்ட உதவிகள் சம்பந்தப்பட்ட அந்த பயனாளிகளுக்கு நேரடி வங்கி கணக்கில் வழங்குறதுனால யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது கரெக்டா தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அப்படிமா சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கொரோனா தடுப்பூசி தொடர்பான வலைத்தளம் என்ன பேரு? கோவின். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறோமா? கோவின். அடுத்து இன்னொரு முக்கியமானது ஆரோக்கிய சேது. என்ன பேருமா? ஆரோக்கிய சேது. ஓகேவா? இந்த ரெண்டு மொபைல் செயலிகள் தான் இந்த கோவிட்-19 டைம்ல நம்ம இந்திய மக்களால் அதிக அளவு பயன்படுத்தப்பட்ட மொபைல் செயலிகள். சரிங்களா? அதாவது ஒரு இடத்துல எங்க கொரோனா தடுப்பூசி அவைலபிளா இருக்குது, சரிங்களா, எப்போ எத்தனை மணிக்கு நம்ம போனா ஈஸியா தடுப்பூசிகளை போடலாம். அதே மாதிரி நம்ம தடுப்பூசிகள் கோவிட்-19 தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அந்த தடுப்பூசி போட்டு நம்ம செலுத்தப்பட்டதற்கான சான்றிதழ்கள், சர்டிபிகேட், கோவிட்-19 டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில சர்டிபிகேட், இந்த தடுப்பூசி போட்ட சர்டிபிகேட் இருந்தாதான் சில நாடுகளுக்கோ சில இடங்களுக்கோ போக முடியும். இந்த சான்றிதழ்கள், கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் சான்றிதழ்களை நம்ம என்ன பண்ணலாம்?
டவுன்லோட் பண்றதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க கரோனா தடுப்பூசி தொடர்பான வலைத்தளம், கோவின் போன்ற எண்ம தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வழிவகுத்துள்ளது. அதான் சொல்லியிருக்காங்க வெறுமனை பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி growth rate மட்டும் இல்லாம மொத்த சமுதாயத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, அதற்கு இந்த திட்டங்கள்லாம் மத்திய அரசு சிறப்பா செயல்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐநா அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு திட்டங்களும் முக்கியம். திருப்பி சொல்றேன், ஸ்கீம்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எது நடப்பு செய்திகள்ல அல்லது யாரால் முக்கியமான ஒரு அமைப்புகளால் கரெக்டா போக்கஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்கன்னா அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அது திருப்பி நியூஸ்ல வந்தது அப்படின்னா போக்கஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா தான் எக்ஸாம்ல கேட்பாங்க, விட்டுறாதீங்க. சரியா? ஓகே, அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. இதையும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? யாரு? ஐநாவின் அந்த சிறப்பு அதிகாரி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்களா, அவங்க இதை சொல்லியிருந்தாங்க. இது தனியா எடுத்து கொடுத்திருக்கும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிற தலைப்புல. ஐநாவின் பருவநிலை நிதி. சரிங்களா? அதாவது பருவநிலை நிதி அப்படின்னா அந்த கிளைமேட். ஓகேவா? அதாவது இது சரியா நல்ல வளர்ந்த பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய வச்சிருப்பாங்க, காரு பைக்கு பங்களான்னு நல்லா இருப்பாங்க. சில சாதாரண நாடுகள் சில பருவநிலை மாற்றங்களை தாங்கிக்க முடியாம திடீர்னு வர்ற அந்த டிசாஸ்டர், என்ன சொல்லுவாங்க, பேரிடர், ஓகேவா, சுனாமி வரலாம், ஒரு பூகம்பம் வரலாம், இப்படி எல்லாம் திடீர்னு வரும்போது ஒரு சாதாரண ஏழை நாடுகள், சரியா, வளர்ந்து வரும் நாடுகள் அந்த திடீர்னு வர்ற அந்த பேரிடர்களை அவங்களால தாங்க முடியாது. செலவுகள் நிறைய இருக்கும். அதை வந்து மறுசீரமைக்க அப்படின்னா நிறைய செலவாகும். இப்படி ஒரு பேரிடர்களை மேற்கொள்ளும் சாதாரண ஏழை நாடுகளுக்கு உதவுவதற்காக பெரிய பெரிய வல்லரசு நாடுகளால் உருவாக்கப்பட்டுள்ள அந்த நிதிக்கு தான் பேர் சொல்லுவாங்க கிளைமேட் ஃபண்ட் சொல்லுவாங்க, பருவநிலை நிதின்னு சொல்லுவாங்க. எப்ப உருவாக்கப்பட்டது, இது எதற்கு இப்ப நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பு மாநாட்டின் 27வது மாநாடு, அது என்ன பார்த்திருக்கோம், COP27. நம்ம ஒரு சிறப்பு வீடியோ போட்டிருந்தோம், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்க. பருவநிலை மாநாடுகள் எப்ப ஃபர்ஸ்ட் நடத்தினாங்க, கடைசியா ஒரு 4-5 மாநாடு எப்ப நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா? ஒரு போனஸ் கேள்வி அகைன் கேட்கிறேன், சொல்ல பார்க்கலாம். இந்தியாவில் எந்த ஆண்டு எத்தனையாவது பருவநிலை மாநாடு நடைபெற்றது? இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிற அந்த சமிட் வந்துட்டு இந்தியாவில் எப்ப நடைபெற்றது? போனஸ் கேள்வியை மறக்காம பதில்கள் சொல்லுங்க. இந்த போனஸ் கேள்வி எதுக்காக கேட்கறது தெரியுமா? சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வி, சூப்பர் சைஸ் கேள்வி, உங்களை தூண்டி விடுறதுக்கு. சரியா? உங்க நன்மைக்காக கேட்டிருக்கிறோமா? சும்மா நோட்ஸ் மட்டும் கொடுத்து போயிடலாம். உங்களை ஒரு ஆக்டிவா வச்சுட்டே இருக்கணும், கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும். அதற்காக தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. சில நேரங்களில் சில திட்டங்கள் சில கேள்விகள் ரிப்பீட்டடா வரும். சரிங்களா? ரிப்பீட்டா சொல்லணும் அப்படிங்கிறது சொல்றது கிடையாது. செய்தித்தாள்கள் ரிப்பீட்டடா வர்றதுனால நம்ம மறுபடியும் சொல்றோம். அதுதான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க, திருப்பியும் சொல்றேன். சரியா? ஓகே, பாருங்க. 27வது பருவநிலை மாநாடு, அதாவது COP27 எங்க நடைபெற்றது? எகிப்து நாட்டில் நடைபெற்றது. எகிப்து நாட்டின் எந்த நகர்ல? சரியா, ஷம் எல் ஷேக் என்ற நகரில் நடைபெற்றது. எந்த வருஷம்? கவனமா இருங்க. நவம்பர் 6 முதல் 18ஆம் தேதி 2022 வரை இந்த மாநாடு எகிப்து நாட்டில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் பருவநிலை நிதி. சரிங்களா? பாருங்க, இந்த மாநாட்டில் பருவநிலை சேதம் மற்றும் இழப்பீட்டு நிதியை உருவாக்குவதற்கு அதனுடைய உறுப்பு நாடுகள் ஒப்புதல் தெரிவித்தன. அதாவது சேதம், இழப்பீடு, இதன் காரணமாக பருவநிலை மாற்றங்கள், ஒரு பேரிடர்கள் ஏதாச்சும் ஒன்று வரும்போது அதை எந்த நாடுகளால சரியா ஃபேஸ் பண்ண முடியலையோ, செலவுகளை அவங்களால மீட் பண்ண முடியலோ, அந்த ஏழை நாடுகளுக்கு உதவுற மாதிரி தான் இந்த நிதி பயன்படுத்தப்படும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த நிதியை பெரும்பாலும் யார் வழங்கணும்னு சொல்லிக்கிறாங்க? வளர்ந்த அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அமௌண்ட சரியா சொல்லல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி ஒரு ஆண்டிற்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வருஷம் ஒரு 115 லட்சம் கோடியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கூட யாரும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதுதான் நம்ம பருவநிலை நிதினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியாமா? பாருங்க, இதன் மூலமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு, முக்கியமாக பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு வரும் நாடுகளுக்கு போதிய உதவிகளை இந்த நிதியின் மூலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், ஐநாவின் இந்த பருவநிலை நிதியானது எந்த பருவநிலை மாநாட்டில் உருவாக்கப்பட்டது? 2022ஆம் ஆண்டில் நடைபெற்ற COP27 27வது பருவநிலை மாநாடு நடைபெற்ற நாடுமா எகிப்து, மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்க, சூப்பரான ஒரு செய்தி. நம்மளுடைய நடப்பு செய்திகளோட ஒரு சிறப்பே சில நேரங்களில் இந்த மாதிரி செட்டா சில விஷயங்களை தொகுத்து கொடுப்போம், மறக்க கூடாது அப்படிங்கறதுக்காக. சரிங்களா? 75வது ஆண்டு விழா கொண்டாடும் இந்திய அமைப்புகள், நிறுவனங்கள், சட்டங்கள் எல்லாமே. சரிங்களா? எந்த ஒரு சம்பவம், எந்த ஒரு அமைப்புகள், எந்த ஒரு சட்டங்கள், எந்த ஒரு திட்டங்கள் 2025இல் 75வது ஆண்டை தொற்றுக்கிறாங்க அல்லது அடைஞ்சிருக்கிறாங்க, வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செட்டா பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்கா? 150 ஆண்டுகள், 150வது ஆண்டு கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்காமா? ஒரு சிறப்பு வீடியோ பார்க்காதவங்க முந்தைய வீடியோ பாருங்க,
டெய்லி பாருங்க, நான் தான் சொல்றது, ஒரு நாள் கூட மிஸ் பண்ண கூடாது. 150 ஆண்டுகள் அப்படின்னா என்னெல்லாம் ஞாபகம் சொல்லிருமா சொல்ல பார்க்கலாம். ஆரிய சமாஜம், அடுத்து பிரம்ம ஞான சபை, அடுத்து இந்திய வானிலை ஆய்வுத்துறைன்னு சொல்ற IMD, அடுத்து மும்பை பங்குச்சந்தை, சரி BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், சரியா பட்டேல், அடுத்து பிர்சா முண்டா அவர்கள், ஓகே வேற ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட் ஒண்ணு வந்தே மாதரம் பாடல். இது எல்லாமே 1875 ஆண்டுடன் தொடர்புடைய 1875, இப்ப 2025, 150 ஆண்டுகள். எந்த ஒரு சம்பவம், வரலாற்று சம்பவம், திட்டங்கள் 50 வருஷம், 25 வருஷம், 75, 100, 150, 200 வருதோ அதை போக்கஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரிங்களா? எத்தனை வருஷம்? 150 இயர். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 75 ஆண்டுகள். சரிங்களா? எந்தெந்த சட்டங்கள் நிறுவனங்கள் தொட்டிருக்கிறாங்க, இப்ப எந்த ஆண்டு, இந்த வருஷம் இதெல்லாம் கொண்டாடுறாங்க, அடுத்த வருஷத்துல 2025 முடியும் போது இதெல்லாம் 75வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. எல்லாமே ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம், சரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சரி ECI சொல்லுவாங்கல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்கப்படுமா? ஜனவரி 25, சரி ஜனவரி 25, 1950 அன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. தற்போது 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஆசையா இருக்குது, சொல்ல பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? அது கூட சேர்த்து போனஸ் கேள்வியா, தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ரெண்டையும் சேர்த்து பதில சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும், நடப்பு செய்திகளையும் தெரிஞ்சிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு போனஸ் கேள்வி, அதையும் சொல்றேன். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கமா? 1950, 1950. ஓகேவா? 1950 அப்படிங்கிற ஒரு இலவச அழைப்பு எண், டோல் ஃப்ரீ நம்பர் எதில் பயன்படுத்திக்கலாம் பொதுமக்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க? இதுலமா யார் அந்த சார்? சரியா? அது வேற சார், நம்ம பார்த்த சார் வேற. SIR அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த SIR என்பதன் விரிவாக்கம் என்ன? நிறைய பேர் அன்னைக்கு சொல்லிருப்பீங்க, 2 நாள் கழிச்சு கேட்டா மறந்துடும். இன்டர்நேஷனல், சாரி நேஷனல் லெவல்ல பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆக்குற ஒரு வார்த்தை SIR. SIRனா என்ன விரிவாக்கம் அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதிலா மறக்காம சொல்லுங்க. சரியாமா? ஓகே, சூப்பர். அடுத்து திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். சரியா? திட்டக்குழுக்கு பதிலாக இப்போது தற்போது நடைமுறையில் இருப்பது நிதி ஆயோக் அமைப்பு. சரி, நிதி ஆயோக் அமைப்பு. அந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்கமா? பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டது மார்ச் 15, 1950ல உருவாக்கப்பட்டது திட்டக்குழு. சரி, திட்டக்குழுவின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க? இந்திய பிரதமர். திட்டக்குழுவின் முக்கியமான பணி 5 ஆண்டு திட்டங்களை 5 இயர் பிளான உருவாக்குறது திட்டக்குழு. சரிங்களா? திட்டக்குழுவின் உண்மையான தலைவர், துணைத் தலைவர், ரியல் ஹெட், ஃபங்க்ஷனல் ஹெட், எக்ஸிகியூட்டிவ் ஹெட், எப்படி கேட்டாலும் யாரா சொல்லணும்? திட்டக்குழுவின் துணைத் தலைவர் தான் சொல்லணும். சரிங்களா? திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் இருந்தவர் குல்சாரி லால் நந்தா. திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் யாருமா? குல்சாரி லால் நந்தா. சரியா? திட்டக்குழுவின் கடைசி மற்றும் 24வது துணைத் தலைவராக இருந்தவர் யாருமா? கடைசி துணைத் தலைவராக இருந்தவர் மாண்டேக் சிங் அலுவாலியா. சரியா? மாண்டேக் சிங். சரியா? பிஜேபி கவர்மெண்ட் வந்து 2014ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே 5 ஆண்டு திட்டங்களை கைவிடுறோம், அது மாதிரி திட்டக்குழுவை நாங்க என்ன பண்றோம்? கலைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அதனால திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவராக, திட்டக்குழுவின் கடைசி உண்மையான தலைவராக இருந்தவர் மாண்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். அந்த திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950. தற்போது 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சரியாமா? அடுத்து மருந்து கட்டுப்பாடு சட்டம். இதான் அந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட். ஓகேவா? உருவாக்கப்பட்டது 1950. ஓகேவா? அதே சமயத்துல வேற ஒரு சட்டம் பார்த்தோம். போனஸ் கேள்வி பதில் சொல்ல பார்க்கலாம். இது நம்ம பார்த்ததுதான். போனஸ் கேள்வியை எதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம யாருமே பார்த்ததா இருக்கும். சரிங்களா? சொல்ல பார்க்கலாம். மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதனங்கள். சரிங்களா? ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் எந்த ஆண்டு மத்திய அரசால் இயற்றப்பட்டது? அது பதில சொல்லுங்க. இதை மறக்க கூடாது, ரெண்டுமே முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. இது என்ன ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, மருந்து பொருட்கள், சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ சாதனங்கள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் 2025 அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பின்னணி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். காஞ்சிபுரத்துல இந்த கார்டிஃப் அப்படிங்கிற ஒரு இருமல் சிறப்பு அதை குடிச்சு ஒரு 24 குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்கல்ல, அதனை தொடர்ந்து அந்த மருத்துவ சாதனங்கள் அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ரா மத்திய அரசோட சேர்த்து புதிய சட்டம் கொண்டு வர போறேன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஒரிஜினலா அந்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? போனஸ் கேள்வியில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சின்னங்கள் சட்டம். சரிங்களா? அரசு சின்னங்கள்
மற்றும் பெயர்களை பாதுகாப்பதற்காக 1950 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இஷ்டத்துக்கு எல்லாரும் கவர்மெண்டோட சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அது வந்து தமிழ்நாடு அரசின் சின்னமா இருக்கும். அது யாருனாலும் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அரசின் சின்னங்களை அரசாங்கம் தான் கரெக்டா பயன்படுத்தணும். அதற்காக சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டது? 1950, இதே 1950. ஓகேவா? அடுத்து ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது. நேஷனலைசேஷன் ஆஃப் ஆர்பிஐ. சரியா? ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1, 1935 இந்திய ரிசர்வ் வங்கி 1934 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கும். சரி, சட்டம் எப்போ? ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1ல 1935 உருவாக்கும் போது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஹெட் குவார்டர்ஸ் எங்கமா இருந்தது? கொல்கத்தாவில் இருந்தது. அந்த ஆர்பிஐயோட தலைமையிடம் 1937 தற்போது தலைமையிடமா இருக்கிற மும்பைக்கு மாற்றப்பட்டது. அந்த ரிசர்வ் வங்கியானது எப்ப தேசியமயமாக்கப்பட்டது, நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப பண்ணாங்கம்மா? ஜனவரி 1, 1949. சரிங்களா? கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை தாண்டி இருக்குது ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டு. அதையும் பார்த்துக்கணும். எப்பவுமே 75 ஆண்டுகள் எதெல்லாம் தாண்டி இருக்குது, நடந்துட்டு இருக்குது. அடுத்து வருஷத்துல 2026 என்ன 1 மந்த்ல பிறக்க போகுது, இதெல்லாம் 75வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம பார்த்துட்டோம். சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. நம்ம நிறைய தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாமுக்கு எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து வங்கி ஒழுங்குமுறை சட்டம். சரியா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லுவாங்கல்ல, பேங்கிங். சரியா? ரெகுலேஷன் ஆக்ட், வங்கி ஒழுங்குமுறை சட்டம். சரிங்களா? ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த வங்கியெல்லாம் சரியா நடக்கலையோ அவங்க மேல இந்திய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டம் எந்த வருஷம்? வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடைமுறை இருக்கு. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட வருஷமும் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டும் எந்த வருஷம் தான்? 1949. மறக்கக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நவம்பர் 22, 1951. சரிங்களா? இப்ப 74 வருஷம், அடுத்த வருஷம் 75வது ஆண்டுல காலடி வைக்க போறாங்க நிதி ஆணையம். சரிங்களா? இந்த நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது நவம்பர் 22, 1951. சரிங்களா? இதுவும் 75வது ஆண்டை தொட்டிருக்கிறாங்க. அதனால முக்கியத்துவம் பெறுது நிதி ஆணையம். சரிங்களா? நிதி ஆணையம்னா எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? ஓகே. நிதி ஆணையத்துல முக்கியமான வேலை என்னமா? பினான்ஸ் கமிஷன் மெயின் ஃபங்க்ஷன் என்ன? கிடைச்ச நிகர வரி வருவாய்கள் சொல்லுங்க, நெட் டாக்ஸ். ஓகேவா? கிடைச்ச நிகர வரி வருவாய்களை யாருக்கும் மத்திய அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் அந்த கிடைச்ச வரி வருவாய்களை பகிர்ந்தளிப்பதுதான் யாருடைய வேலை? இந்த நிதி ஆணையத்தின் வேலை. அந்த கிடைச்ச வரி வருவாயை 2 வழிகள்ல பகிர்ந்தளிப்பாங்க. ஒன்னு வெர்டிகல், இன்னும் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல். சரிங்களா? கிடைமட்ட பகிர்வு, செங்குத்து பகிர்வு, 2 பயிர்கள்ல இது கொடுப்பாங்க. சரிங்களா? டீடைல் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் வாட் இஸ் வாட் போதும். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான பாருங்க, முதலாவது 5ஆண்டு திட்டம். இந்தியாவில் முதல் முறையாக 5ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 1951. அதுவும் 75வது ஆண்டுல இன்னும் 1 மந்த்ல காலடி வைக்க போறாங்க. சரிங்களா? மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்களை கொண்டது இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது. இந்த 12 5ஆண்டு திட்டங்கள்ல போனஸ் கேள்வியா கேட்டிருந்தேன். நிறைய பேர், ஒரு சில பேர் தப்பா கூட சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கவனமா இருக்குமா? மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்குது. 2 5ஆண்டு திட்டங்கள் தங்களுடைய திட்ட காலத்தை நிறைவு செஞ்சிருக்காது. சரிங்களா? கடைசி 5ஆண்டு திட்டம் 12 5ஆண்டு திட்டம் காலம் 2000 எப்போ வரைக்கும்? 2012 இருந்து 2017 வரைக்கும் போக வேண்டியது. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால 12 5ஆண்டு திட்டம் கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய அரசின் இன்னொரு திட்டம் எப்போது கைவிடப்பட்டது? ஜனதா கட்சி. சரிங்களா? முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை நடத்தியது யாருமா? ஜனதா கட்சி. காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். அவங்க வந்த உடனே 5ஆண்டு திட்டம் கைவிடப்பட்டது. 10 5ஆண்டு திட்டம் தான் தங்களுடைய காலத்தை நிறைவு செஞ்சிருப்பாங்க. கவனமா இருக்கும். சரிங்களா? இப்படி நிறைய பார்த்திருக்கும். அதுல முதல் 5ஆண்டு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1951. தற்போது 2025 75வது ஆண்டுல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951. சரி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தவறு செய்யும் போது அவங்க மேல இந்த சட்டத்தின்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இது அடிக்கடி நியூஸ்ல வந்திருக்கு, எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. கவனமா இருக்கு. சரியாமா? இதுதாமா 2025ல 75வது ஆண்டை நிறைவு செய்கிற அல்லது தொடுகிற, டச் பண்ற, கிராஸ் பண்ணி போகிற முக்கியமான அமைப்புகள், சட்டங்கள், நிறுவனங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு கொடுத்திருக்கோம். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும், டெப்தா கொஞ்சம் படிங்க. நம்ம லைட்டா பார்த்திருக்கோம். சரிங்களா? நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுங்க. கவனமா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில மார்க் கிடைக்கும். அந்த ஒரு சில மார்க் தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டும். தரவரிசையா இருக்கலாம் அல்லது பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறது கவனமா இருக்கு. சரியா? அடுத்து முக்கிய நியமனங்கள் பார்த்திருப்பீங்க. சரியா? யாரு?
கீர்த்தி சுரேஷ் பாருங்கம்மா. முக்கிய நியமனங்கள் செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கிய நபர் யுனிசெஃப் அமைப்பின் தூதர் கீர்த்தி சுரேஷ். அதாவது யுனிசெஃப் அமைப்பு ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறாங்க. அதுல யுனிசெஃப் இந்தியா அந்த அமைப்பின் ஒரு சிறப்பு தூதராக யாரை நியமனம் பண்ணிக்கிறாங்க? கீர்த்தி சுரேஷ். ஓகேவா? குழந்தைகள் உரிமைக்கான தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷை யுனிசெஃப் இந்தியா அமைப்பு நியமித்துள்ளது. அவர் இந்த புதிய பொறுப்பில் மன ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த் அப்படி சொல்லுவாங்கல்ல, மன ஆரோக்கியம், கல்வி, பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி போன்ற முக்கியமான விஷயங்கள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவார். சரியா? சில விளம்பரங்கள் மூலமாக மக்களிடையே மன ஆரோக்கியம், கல்வி, பாலின சமத்துவம் இது எல்லாமே வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வை யார் ஏற்படுத்துவாங்க? இனிமே கீர்த்தி சுரேஷ் அப்பப்போ இனிமே விளம்பரங்கள்ல வருவாங்க. சரிங்களா? யுனிசெஃப் இந்தியாவிற்கான பிரதிநிதி யார்? இப்ப தற்போது சிந்தியா மெக்காஃபே அவர்கள், அவங்க தான் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் தூதராக யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னா புகழ்பெற்ற முக்கியமான நபர்கள் யாரான்னு பாருங்க. ஒண்ணு ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அடுத்து சரியா லிட்டில் மாஸ்டர் பிளாஸ்டர் சரிங்களா சச்சின் டெண்டுல்கர், பிரியங்கா சோப்ரா சரியா பிரியங்கா சோப்ரா, அடுத்து ஆயுஷ்மான் குரானா, அடுத்து கரீனா கபூர் சரிங்களா. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே யுனிசெஃப் இந்தியாவிற்கான பிரதிநிதியாக தூதராக இருந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல யார் வந்திருக்கிறா? கீர்த்தி சுரேஷ் வந்திருக்கிறாங்க. கவனமா சரியாமா. அடுத்து முக்கியமான அமைப்புகள். யுனிசெஃப் அமைப்பு பார்த்ததுனால அந்த அமைப்பு தொடர்பாக ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம், ஒரு சின்ன பதிவு. யுனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு டிசம்பர் 11, 1946 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் இரண்டாம் உலக போர் எப்ப நடைபெற்றதுமா? போனஸ் கேள்வி சொல்லாம. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 இருந்து 49 வரைக்கும் நடைபெற்றதுல. சரி, பதில சொல்லியாச்சா? சரி, ஓகே. இரண்டாம் உலக போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு அவசர உணவு மற்றும் சுகாதார வசதிகளை வழங்க உருவாக்கப்பட்டது. என்ன சொல்லிக்கிறாமா? செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுல அந்த டைம்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தாய்மார்களுக்கு அவசர கதியாக சாப்பாடு கூட இல்லாம இருப்பாங்க, சாப்பாடு ஈஸியா கிடைக்காது. இது தவிர சுகாதார வசதியை வழங்குவதற்கு தான் இந்த யுனிசெஃப் அமைப்பு ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு முக்கியமான பயன் பாருங்க, 1953 ஆண்டு யுனிசெஃப் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர அங்கமாக மாறியது. பெர்மனன்ட் மெம்பரா இந்த யுனிசெஃப் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயல்பட ஆரம்பித்த வருஷம் 1953. இப்பொழுது ட்விஸ்ட் வச்சு எக்ஸாம்ல கேட்பாங்க, நம்ம நேர எந்த ஆன்சர் போட்டுவோம்? 1946 யுனிசெஃப் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவன் என்ன கேள்வி கேட்டுப்பாங்க? ஐநாவின் நிரந்தர அங்கமாக யுனிசெஃப் அமைப்பு எப்போது இணைந்தது அல்லது மாறியதுன்னு கேட்பாங்க. எந்த வருஷம்? 1953. மறந்துடாதீங்கோ. ஓகேவா? அடுத்ததாக இந்த யுனிசெஃப் அமைப்பின் தற்போது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. இதுல ஒரு போனஸ் கேள்வி, முடிஞ்சா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே இருக்கிற எந்தெந்த அமைப்புகள், நிறுவனங்கள் இந்த நியூயார்க் நகரை தலைமையிடமாக கொண்டுள்ளது? தேடி பார்த்து பொறுமையா பதில் சொல்லுங்க மாணவ நண்பர்களே. இந்த வருஷமே வேலை வாங்கணும்னு நினைச்சா சில வேலைகளை இறங்கி செஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? அடுத்து இன்னொரு சிறப்பு, ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டது பாருங்க. இப்படி குழந்தைகளின் நலனுக்காக பாடுபட்டு வரும் அந்த யுனிசெஃப் அமைப்பிற்கு 1965 ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ யுனிசெஃப் அமைப்பிற்கு எந்த ஆண்டு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வழங்கப்பட்டுள்ளது? 1965. இந்தியாவுல சரி பசுமை புரட்சி அறிமுகம். ஓகேவா? அதே மாதிரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம் உருவாக்கப்பட்டது 1965. அதே வருஷத்துல தான் அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது? யுனிசெஃப் அமைப்பிற்கு வழங்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. இந்த யுனிசெஃப் அமைப்பின் தெற்காசிய பிராந்திய அலுவலகம் ரீஜனல் ஆபீஸ் வந்துட்டு நம்ம சவுத் ஏசியாவுக்கு எங்க இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம அண்டை நாடான நேபாளம். நேபாளத்தின் தலைநகரம் காத்மாண்டுல தான் இந்த தெற்காசிய பிராந்திய அலுவலகம் இருக்குது. எந்த அமைப்பிற்கானது? யுனிசெஃப் அமைப்பிற்கானது. மறக்க கூடாது. சரிங்களா? இந்த காத்மாண்டுல என்ன பார்த்தோம்? இந்த அமைப்பின் தலைமையிடம் சார்க் அமைப்பு பார்த்தோமா? சார்க் அமைப்பின் தலைமையிடம் நேபாளத்தின் தலைநகரம் காத்மாண்டில் அமைந்துள்ளது. அதே காத்மாண்டுல தான் தெற்காசிய பிராந்திய அலுவலகம் யுனிசெஃப் அமைப்பிற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. சரியாமா? அடுத்து தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது பாருங்க, மீண்டும் மஞ்சப்பை திட்டம். போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? இன்னைக்கு போட்டிருந்தாங்க மீண்டும் மஞ்சப்பை திட்டம். அதாவது 1980களில் 1980s பாத்தீங்கன்னா இப்ப 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் சொன்னாங்க, அது மாதிரி 1980களில் நிறைய பேர் பயன்படுத்திய முக்கியமான என்னது ஒரு ஹேண்ட் பேக்கு, ஷோல்டர் பேக்கு எல்லாமே என்னதான் மஞ்சப்பை. இது பயன்படுத்துற வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கோ புவியின் வெப்பநிலை உயர்வுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஓகேவா? எப்போ இந்த மஞ்சப்பைக்கு பதிலாக அந்த கேரி பேக், பிளாஸ்டிக் கவர் ஓகேவா இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ இந்த பூமியின் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சது, மண்வளம் பாதிக்கப்பட்டது, விவசாயம் எல்லாமே போயிட்டு இருக்குது. சரி, விவசாய நிலங்கள் எல்லாமே ஓகேவா.
அதெல்லாம் சரி செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு மீண்டும் மஞ்சப்பைக்கு மறுபடியும் திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை தொடங்கினாங்க. பார்க்கலாம். மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சரி மு க ஸ்டாலின் அவர்கள் எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? டிசம்பர் 22, 2021. சரி, வருஷம் 21, டேட் 22. டிசம்பர் 22 என்ன தினமா? போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். டிசம்பர் 22 இந்தியாவில் என்ன தினம்? சொல்ல பார்க்கலாம். டிசம்பர் 22, 2021 அன்று சென்னை கலவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கி இருப்பாங்க. சரி, இப்ப காஞ்சிபுரத்துல கூட அந்த புக் ஃபேர் அதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருப்போம். உள்ள போயிட்டு கேரி பேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். கேரி பேக் எல்லாம் தர முடியாது. வெளியில வரும்போது 10 ரூபாய் காயிறு இந்த டோக்கன் மாதிரி உள்ள போட்டா என்ன ஆகும்? நமக்கு வந்து மஞ்சப்பை கிடைக்கும். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி மஞ்சப்பையை தொடங்குறதுக்கு ஒரு விழிப்புணர்வு திட்டமா தொடங்கி இருக்கிறாங்க. என்ன விழிப்புணர்வு? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு. பாருங்க, நோக்கம் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மாற்று பொருட்களான துணி பைகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவிப்பதும் இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா? ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நெகிழி பொருட்களுக்கு ஓகேவா மத்திய அரசு மாநில அரசின் தடைகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஒண்ணு நான் சொல்லிடுறேன், என்னன்னு நீங்க போனஸ் கேள்வியை பதில சொல்லுங்க. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு அரசின் இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்துட்டு எப்போ வந்து தமிழ்நாடு அரசு முதல் முறையாக தடை விதிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஜனவரி 1, 2019. இப்போ ஜனவரி 1, 2019 தமிழ்நாடு அரசு 14 வகையான ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை விதிச்சு 14 வகையான இயற்கையில கிடைக்கிற சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பொருட்களை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 1, 2019. அதே மாதிரி ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை மத்திய அரசால் எப்போது முதல் செயல்பாட்டுக்கு வந்தது? ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கான தடை மத்திய அரசு விதித்தது எப்போது நடைமுறைக்கு வந்தது? போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? இதுதாமா இந்த தெரிஞ்சதுக்கான முக்கியமான நடப்பு செய்திகள். இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள். சரியா? தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இரண்டாவது கேள்வி, MGNREGA திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? வருஷத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய விரிவாக்கத்தை மறக்காம பதில சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நம்பர் 4, கோவின் வலைத்தளம் எதனுடன் தொடர்புடையது? நம்பர் 5, பருவநிலை நிதி எந்த பருவநிலை மாநாட்டில் ஓகேவா அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ள நடிகை யார் அப்படிங்கறத மறக்காம பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய போனஸ் கேள்விகள் கேட்டுக்கிறோம். எல்லாமே நச்சுன சூப்பர் கேள்விகள். சூப்பர் 6 கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. முழுசா வீடியோ பாருமா, ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டுட்டு பார்க்க கூடாது. எதை விடுறோமோ நம்ம நேரத்துக்கு அதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்மளுடைய விதி அப்படிதான் இருக்கும். அதனால ஃபுல்லா வீடியோ பாருங்க. எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக போட்டித் தேர்வில் நாம ஜெயிப்பது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.